السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: كنت أفضل النبيين في الخلق وآخرهم في البعث. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், கபர்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தின் பரக்கத்தினால் நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைகளையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி செழிப்பாக்கி தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே இந்த சமுதாயத்தில் அறிமுகமானவர்கள். பெருமானார் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயமும் அந்த சமுதாயத்தை வழிநடத்தி சென்ற நபிமார்களும் ஏன் வானுலகிலும் வாழ்ந்த எல்லோர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிச்சயமானவர்கள். நாயகத்தை அறிமுகம் செய்கிற வேலையை கையில் எடுத்தவன் படைத்த ரப்புல் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி கூறும்போது சொல்லுவார்கள்: குன்து அவ்வலன் நபியீன ஃபில் ஹல்க். படைப்பிலேயே நபிமார்களில் முதலாவது படைக்கப்பட்டவன் நான் தான். வ ஆகிரஹும் ஃபில் பஅஸ். அந்த நபிமார்களில் நபியாக கடைசியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். பெருமானார் அவர்கள் படைக்கப்பட்டவர்களில் அதே ஹதீஸ் வேறொரு அறிவிப்பில் பார்க்கலாம்: குன்து அவ்வலன் நாஸி ஃபில் ஹல்க்.
நபிமார்கள் என்றல்ல, மனித படைப்பில் முதல் படைப்பே நான் தான், கடைசியாக அனுப்பப்படும் நபியும் நான் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பெருமானார் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஆரம்ப முதலே அறிமுகமானவர்கள். நபிமார்களோடு அல்லாஹ் எடுத்த ஒப்பந்தத்தை குர்ஆன் நம்மோடு பேசும். وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ. நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள், நபிமார்கள் உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களோடு அல்லாஹ் ஒப்பந்தம் செய்த போது அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தையும் கிதாபையும் அல்லாஹ் வழங்கியிருந்தார். ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ. உங்களுக்கு முன்னால் உள்ள ஒன்றை உண்மைப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தையும் ஞானத்தையும் உண்மைப்படுத்துகிற ஒரு நபி பின்னால் வருவார். லதுக்மினுன்ன பிஹி, அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வல தன்சுருன்னஹு, அவருக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை குறித்து எல்லா நபிமார்களோடு அல்லாஹ் ஒப்பந்தம் நடத்தியதை குர்ஆன் நம்மை பார்த்து பேசும். எனவே தான் பெருமானார் அவர்கள் இந்த சமுதாயத்தில் பரிச்சயம் இல்லாதவர்கள் அல்ல, அறிமுகம் அல்லாதவர்கள் அல்ல. பெருமானார் அவர்களுடைய முகவரியை பெற்றுத்தான் நாயகத்தை விளங்க வேண்டும் என்கிற எந்த விதமான இடை கோணல்களும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஆரம்பம் முதலே பரிச்சயமானவர்கள். ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கும் பெருமானார் அவர்களை அறிமுகப்படுத்தினார். நமக்கெல்லாம் தெரியும், ஹதரத் சய்யிதுனா வ அபூனா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுவனபதியில் தங்க வைத்திருந்தார். சுவனபதியில் தங்கியிருந்த ஆதம் வ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தாய் தந்தை ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவர்களும் அந்த சுவனத்தில் உண்ண வேண்டாம் பருக வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தின் பக்கம் போய் அதை உண்டதினால் அல்லாஹ் அவர்களை சுவனத்திலிருந்து புவி உலகத்திற்கு அனுப்பினார். அடிக்கடி நான் சொல்லுவதுண்டு, நபிமார்கள் கண்ணியமானவர்கள், மஅசூமின்கள், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அதற்கு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழம் சாப்பிட்டார்கள், பாவம் செய்தார்கள் என்றல்ல, அங்கு ஒரு மறதி ஏற்பட்டது. அல்லாஹ் அதை ஏற்படுத்தினால் இந்த உலகில் அவர்களை அனுப்புவதற்காக வேண்டி. அந்த தவறல்ல, அது பாவம் அல்ல, அவர்களை அறியாமல் நிகழ்ந்ததினால் அவர்களுக்கு அல்லாஹ் அதற்கான பரிகாரத்தையும் கொடுத்தார். அப்படி புவி உலகிற்கு அனுப்பப்பட்ட ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற பொழுது, அல்லாஹும்ம யா ரப் இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் லிமா கஃபர்தலி யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபை கொண்டு அவர்களின் காரணமாக என்னை நீ மன்னிப்பாயாக என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் திரும்ப ஆதம் நபியை பார்த்து கேட்கிறார், கைஃப தஅரிஃபு கைஃப அரஃப்த முஹம்மதன், முஹம்மதை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? முஹம்மது இன்னும் படைக்கப்படவில்லையே, உங்களுக்கு அதை பற்றி எந்த அறிமுகமும் நான் சொல்லித் தரவில்லையே, எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்கிற பொழுது ஹதரத் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ உன்னுடைய பெயரோடு முஹம்மது என்ற பெயரையும் சேர்த்து வைத்திருக்கிறாய். உண்மையில் படைப்பினத்தில் விரும்பக்கூடியவர்களை, மிகவும் நேசிப்பவர்களுடைய பெயரைத்தான் உன்னுடைய பெயரோடு சேர்ப்பாவே தவிர வேறு யாருடைய பெயரையும் நீ சேர்க்க மாட்டாயே. அதை பார்த்து கொண்டு தான் நான் உன்னிடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டேன் என்று அதற்கு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அர்ஷில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரும் இல்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதற்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் என்கிற அந்த வாசகம் அர்ஷில் பதியப்பட்டிருப்பதை ஆதம் நபி பார்த்ததினால் தான் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், சதகுத யா ஆதம், நீங்கள் உண்மை சொன்னீர்கள். வலௌலா முஹம்மதுன் மா خلقت, ஆதமே, நான் முஹம்மதை படைக்கவில்லை என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன். லௌலாக லமா خلقtul அஃலாக், நபியே நாயகமே, உங்களை படைக்கவில்லை என்றால்
இந்த வையகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் நபி முதலே மனித சமுதாயத்தில் பரிச்சயமானவர்கள். ஆதம் நபியை கடந்து வந்தால் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்க்கலாம், சுலைமான் நபியுடைய வரலாறுகளை பார்க்கலாம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், யா மூசா இன்னமன் லகியனி வ ஹுவ ஜாஹிதுன் பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதை மறுத்து கொண்டு ஒருவன் யாராவது என்னை சந்தித்தால் அத்கல்துஹுன்னார், அவனை நான் நரகத்தில் நுழையச் செய்வேன். உடனே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த முஹம்மது யார்? நீ சொல்லுகிற அந்த முஹம்மது யார்? மன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுவான், வஇஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கம்பீரத்தின் மீதும் என்னுடைய கண்ணியத்தின் மீதும் சத்தியமாக, மா خلقtu خلقا اكرم على منه, அந்த முஹம்மதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக எதையுமே நான் படைக்கவில்லை. கதபுதுஹு இஸ்மஹு மஅ இஸ்மிஹி ஃபில் அர்ஷ், நான் அவர்களுடைய பெயரை அர்ஷில் என்னுடைய பெயரோடு பதிவு செய்திருக்கிறேன். قبل أن يخلق السماوات والأرض والشمس والقمر بألف عام, 1000 வருடங்கள் இந்த உலகத்தையும் இந்த சூரியனையும் சந்திரனையும் அதை போல வானமும் பூமியும் படைப்பதற்கு 1000 வருடத்திற்கு முன்னாலேயே நான் அவரை படைத்து விட்டேன் என்று ஹதரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தையை சுபுலுல் ஹுதா வல் ரஷாத் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை வைர வரிகளில் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த கிதாபில் நாம் பார்க்க முடியும். ஏராளமான தகவல்களை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபியிடத்திலும் பரிச்சயமானவர். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நபிமார்களுமே ஹஜ் செஞ்சவங்க, யாருமே ஹஜ் செய்யாத நபிமார்கள் இல்லை. எல்லா நபியும் ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்ததற்கு பின்னால் இந்த இந்திய தேசத்திலிருந்து எத்தனை தடவைகள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் என்கிற தகவல்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் தங்களுடைய படை பட்டாளங்களோடு பல நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். அப்படி தங்கியிருந்த காலத்தில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யன்ஹரு குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் அவர்கள் அறுத்து பலி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். மிருகத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த கிதாபுகளில் பார்க்க முடியும், ஒரு நாள் அவர்கள் 5000 ஒட்டகங்களை அறுத்து கொடுத்தார்கள், ஒரு நாள் அவர்கள் மாடுகளை அறுத்து கொடுத்தார்கள், ஒரு நாள் அவர்கள் ஆடுகளை அறுத்து கொடுத்தார்கள். இப்படி அறுத்து கொடுத்து கொண்டிருந்த ஹதரத் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களோடு வந்திருந்த அந்த மக்களை பார்த்து சொன்னார்களாம், நாம் இருக்கிற பூமி எது தெரியுமா? நாம் இருக்கிற பூமி எது தெரியுமா? இங்கேதான் சிறந்த ஒரு மனிதர் நபியாக உருவாகுவார். இங்கிருந்து தான் கடைசி நபி அவர்கள் உருவாகுவார்கள். சிபத்துஹு கதா வ கதா, அவருடைய தன்மை இப்படியெல்லாம் இருக்கும், அவருடைய புகழ் இப்படியெல்லாம் இருக்கும். அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் 1 மாத காலம் பேசி செல்லலாம். அவர் அரபி நபியாக இருப்பார். அதுவரையிலும் அந்த நபியெல்லாம் யஹூதி சமூகத்தை சார்ந்தவர்கள், நஸ்ரானியை சார்ந்தவர்கள், பனூ இஸ்ரவேலர்களுடைய காலகட்டத்தில் அந்த வம்சாவளியில் வந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அரபு குலத்தில் வந்தவர்கள். எனவே தான் அரபிகளுக்கும் நம்மில் உயர்ந்தவர்களுக்கெல்லாம் நபி பட்டம் இல்லை. ஆனால் நாடு வைத்துக் கொண்டிருந்த முஹம்மதுக்கா இந்த பட்டம் என்று பொறாமை கொண்டதனுடைய வெளிப்பாடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி வரையிலையும் அவர்கள் எதிர்த்து வந்ததற்கான காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சுலைமான் நபி தன்னோடு வந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்வார்கள், ஃபதூபா லிமன் ஃபதூபா லிமன் அஹத லஹு வ அமின பிஹி வ ஸத்தகஹு. யார் அந்த நபியை உண்மைப்படுத்தி, யார் அவரை ஈமான் கொண்டு யார் அவரை பின்பற்றுகிறாரோ அவருக்கு நற்செய்தி உண்டாவதாக என்று ஹதரத் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது அங்கிருந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஃபகம் பைனனா வ பைன ஹுரூஜிஹி யா நபியல்லாஹ், அவங்களுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தூரம் எவ்வளவு காலத்திற்கு பின்னால் அவர்கள் வருவார்கள்.
சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இதே மக்கா மாநகரத்தில் அந்த நபி உதயமாகுவார் என்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சுலைமான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்வார். அப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லி போகலாம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய வார்த்தை குர்ஆன் பேசுகிறது. வைது قال عيسى ابن مريم يا بني اسرائيل, பனூ இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களின் பக்கம் அனுப்பப்பட்ட ரசூல், முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், எனக்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதமான தௌராத்தை உண்மைப்படுத்துபவனாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். வ முபஷ்ஷிரன் பிரசூலின் யத்தி மின் பஅதி, எனக்கு பின்னால் வர இருக்கக்கூடிய ரசூலை பற்றிய நற்செய்தி சொல்வதற்காகவும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இஸ்முஹு அஹ்மத். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய பெயர் இன்ஜில் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெயர் அஹ்மத் என்று ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு ஈசா நபி அவர்களை பற்றிய, பெருமானார் அவர்களை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார்கள். வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தகவல் உண்டு. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், ஈசா நபியை இஞ்சிலை பின்பற்றி வாழ்ந்த மக்களில் மிக முக்கியமானவர் நஜ்ஜாஷி மன்னர். எத்தோப்பியாவுடைய நாட்டு மன்னராக வாழ்ந்தவர்கள் நஜ்ஜாஷி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து வைத்திருந்தவர்கள். இன்ஜீல் வேதத்தின் நாயகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வர்ணிப்புகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய செய்திருந்த நஜ்ஜாஷி மன்னர், நஜ்ஜாஷி நாட்டிற்கு, அவருடைய ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு மக்கமா நகரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 80 சஹாபாக்களை அங்கே அனுப்பி வைக்கிறார்கள். மக்கமா நகரத்தில் எதிரிகள் எல்லாம் கடுமையான முறையில் தாக்குகிறார்கள், கடுமையான முறையில் தொல்லைகள் கொடுக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி பெருமானார் அவர்கள் சுமார் 80 சஹாபாக்களை அபிசீனியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள், நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக இருந்தேன். என்னோடு ஜாஃபரும் இருந்தார், உஸ்மான் இப்னு மக்னூனும் இருந்தார், அபூ மூசாவும் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹும். எங்களை போன்ற சஹாபிகள் 80 பேர்கள் நாங்கள் அங்கே சென்றிருக்கிறோம் என்கிற தகவலை அறிந்த குறைஷிகள் அங்கிருந்து எங்களை வெளியில் எடுப்பதற்காக, அங்கிருந்தும் எங்களை வெளியில் துரத்துவதற்காக வேண்டி 2 பேர்களை மக்கமா நகரத்திலிருந்து அபிசீனியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அம்ரு பின் ஆஸ், இமாரத் பின் வலீத் என்கிற 2 பேர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த 2 பேர்களும் வந்து நஜ்ஜாஷி மன்னரை சந்தித்து எங்களை பற்றிய தவறான தகவலை எல்லாம் சொன்னார். இப்படி 80 பேர்கள் மக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். தவறான கொள்கையோடு நாம் வணங்கி வருகிற, நாம் பின்பற்றி வருகிறவர்களை எல்லாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய 80 பேர்கள் மக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் நஜ்ஜாஷி மன்னர் அவர்களை அழைத்து வருவதற்காக வேண்டி கட்டளை பிறப்பிக்கிறார். அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். 80 பேர்களின் தலைவராக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் வந்து நிற்கிறார்கள். கேட்பார், நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் அந்த 2 பேர் முதல்ல வந்த உடனே அவருக்கு சுஜூது செய்து அவருக்கான கண்ணியத்தை அந்த மக்காவிலிருந்து வந்த அந்த குறைஷ் வம்சத்தை சார்ந்த 2 பேர்கள் அப்படி கண்ணியம் செய்வார்கள். ஆனால் சஹாபாக்கள் அந்த 80 பேர்கள் வரும்போது யாருமே அப்படி சுஜூது செய்யல. நேரா வந்து அப்படி நின்னாங்க. உடனே அங்க நின்னவங்க எல்லாம் கேட்டாங்களாமா, இன்னாலா நஸ்ஜுது, நீங்க ஏன் சுஜூது செய்யல? ஏன் நீங்க மன்னருக்கு சுஜூது செய்து கண்ணியம் செய்யல? அப்ப ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், இன்னாலா நஸ்ஜுது இல்லா லில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்கு அல்லாமல் வேறு யாருக்கும் நாங்கள் சுஜூது செய்ய மாட்டோம். வமா தாக்க, ஏன் அப்படி சுஜூது செய்ய மாட்டீர்கள்? சுஜூது செய்யக்கூடாது என்று உங்களுக்கு யார் அப்படி சொல்லி தந்தார்? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பேச ஆரம்பித்தார்கள். இன்னல்லாஹ பஅஸனா இலைனா ரசூல், அல்லாஹ் ஒரு ரசூலை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த ரசூல் ஃபஅமரனா, அவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு அல்லாமல் வேறு யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது.
வஅமர பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், அவர் எங்களுக்கு தொழுகையை நிலைநாட்ட சொல்லியிருக்கிறார்கள், ஜகாத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள், ஏழை எளிய மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று துவங்கி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் மரியமில் சொல்லப்படுகிற அத்தனை தன்மைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் சொல்லுவார். தலை குனிந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த நஜ்ஜாஷி மன்னர் தலை உயர்த்தி பேசுவார். யா மஅஷரல் ஹபஷா, ஹபஷா நாட்டுடைய மக்களே, ஹபஷா நாட்டுடைய மக்களே, வல்லாஹி மா யஸீதுன அலல்லதி நகூலு ஃபீஹி மா யுஸாபி ஹாதா, இவர்கள் இங்கே சொன்ன எந்த விஷயமுமே கொஞ்சம் கூட அவர்கள் அதிகப்படுத்தி சொல்லவில்லை. நாம் நம்முடைய வேதத்தில் படித்திருக்கக்கூடிய அதே விஷயங்களைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். மா யுசாவி ஹாதா, இவர்கள் சொல்லுகிற தகவலும் நம்முடைய வேதமான இன்ஜீலில் அந்த நபியை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவலும் சரியாக சமமாக இருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. மர்ஹபம் பிக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை நாம் வரவேற்போம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் ஹபஷா நாட்டுடைய மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் வந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன், நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு உலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்லுவார். வல்லாஹி லௌலா மா அன ஃபீஹி மினல் முல்கி, நான் மட்டும் இங்க மன்னரா இல்லேனா லஆதைதுஹு ஹத்தா அகூன அன அஹ்மிலு அலைஹி, உங்களோடு நான் வந்து அந்த நபியினுடைய செருப்பை என் தலைக்கு மேலால் சுமப்பேன். சுப்ஹானல்லாஹ். நஜ்ஜாஷி மன்னர் சொன்ன வார்த்தை. பெரும் பெரும் கிதாபுகளில் எல்லாம் இந்த தகவலை ஆதாரத்தோட பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விளங்கி வைத்திருந்த மேன்மக்கள் பேசிய வார்த்தை இதுவெல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு புதிதாக ஃபேமஸ் ஆனவர்கள் அல்ல. பெருமானார் அவர்கள் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே வானுலகிலும் பூவுலகிலும் ஃபேமஸ் ஆனவர்கள். ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், சத்தமானா ஸலவாத் சொல்லாமே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அப்பதான் ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை கேட்டு ஸலவாத் சொல்லாதவன் கஞ்சன் சொல்லியிருக்காங்களா இல்லையா? எத்தனை தடவை அந்த ஹதீஸை கேள்விப்படுகிறோம். அந்த கஞ்ச லிஸ்ட் நம்ம வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிதான் அப்பப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரத்துக்கு போனதுக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு சலாம்ங்கிற ஒரு சஹாபி புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்க அந்த முன் வேதங்களை பின்பற்றி அதிலே திறமையாக வாழ்ந்தவர். அப்ப அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், எப்படி நீங்க இதுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்த உடனே இந்த மதீனா வாசிகளை எல்லாம் பெருமானார் அவர்களை அப்படி வரவேற்றீர்களே, ஆரவாரத்தோடு வரவேற்றீர்களே, உங்களுக்கு ஏற்கனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிமுகம் உண்டா? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வகத் நஅதஹு அல்லாஹு ஃபீ கிதாபினா, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய நாங்கள் பின்பற்றிய அந்த வேதங்களில் ஏற்கனவே பெருமானார் அவர்களை பற்றி எங்களுக்கு வர்ணித்து சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே வர்ணித்து வந்து கொண்டே இருந்தார். நபிமார்கள் மூலமாக, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களின் மூலமாக அல்லாஹ் பெருமானார் அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் பிறந்திருக்கும் போது அன்னைக்கு பார்த்து ஒருத்தர் வர்றார். வெளியூர்ல இருந்து வியாபார விஷயமா ஒரு யகூதி வர்றார். வந்தவர் குறைஷிகள் எல்லாம் கூடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்து சொல்லுவாரு, யா மாஷரல் குறைஷ், இன்னைக்கு இந்த மக்கமா நகரத்துல ஒரு குழந்தை பிறந்து இருக்கணும். அவர் சொல்றார், இன்னைக்கு இந்த மக்கமா நகரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்க வேண்டும், அவருக்கு முதுகில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கும், அந்த அடையாளத்திற்கு மேலாக ரோமங்கள் அப்படியே மேய்ந்திருக்கும், உண்மையில் இப்படி ஒரு குழந்தை இங்கே பிறந்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் என்று அந்த யகூதி சொன்னவுடன் அங்கே அமர்ந்தவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், லா நஅலமு, நாங்கள் அப்படி எதுவுமே செய்தி அறியலையே, எங்களுக்கு அப்படி எந்த தகவலுமே இல்லையே என்று சொன்ன போது திரும்பவும் அவர் சொல்லுவார். உடனே அந்த குறைஷி கூட்டத்தில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் மக்காவுடைய வீதிகளில் ஒவ்வொரு வீடுகளில் போய் கதவை தட்டி கேட்பார்கள், ஒரு குழந்தை ஏதாவது பிறந்திருக்கிறதா? ஒரு வீட்டில் சொல்லப்பட்டது ஆமா, அந்த குழந்தைக்கு பேரும் வைக்கப்பட்டு விட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே போய் பார்த்த குறைஷிகளில்
திரும்ப வந்து அந்த யகூதியிடத்தில் சொல்லுவார்கள், நீங்கள் சொன்னதை போல ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அதை உறுதி செய்வதற்காக வேண்டி அந்த யகூதியை அழைத்து கொண்டு அந்த கண்மணி நாயகம் பிறந்திருக்கக்கூடிய வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே போய் பார்த்தவுடன் பெருமானார் அவர்களுடைய சொல்லப்பட்ட அந்த அடையாளங்களை அவருக்கு காமிக்கப்படுகிறது. அதை பார்த்தவர் அப்படியே மயங்கி விடுகிறார். அவர் அப்படியே மயங்கி விடுகிறார். யகூதி அப்படியே மயங்கி விழுந்துட்டார். சும்மா அஃபாக்க, பிறகு அவருக்கு மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால் அவரை பார்த்து அங்கே நின்ற மக்கள் எல்லாம் கேட்டார்களாம், வயலக்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும், மாலக்க, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி நீ மயக்கம் போட்டு விழுந்த, அந்த குழந்தையை பார்த்தவொன்னு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அந்த யகூதி சொன்னானாம், ரஹபத்தின் நுபுவத்து மின் பனி இஸ்ராயீல், இதுவரையிலேயும் பனு இஸ்ரவேலர்களில் வந்து கொண்டிருந்த அந்த நுபுவத் என்கிற உயர்தரமான அந்த அந்தஸ்தான், அந்த நபித்துவம் என்கிற அந்த நபி வாரிசுகள் இதோடு பனி இஸ்ரவேலர்களில் முடிந்து போய்விட்டது. இனி அரபுகுலத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாட்களிலேயே யகூதி அங்கே வந்து அந்த மக்களுக்கு தகவலை சொல்லுகிறார். எனவே தான் நான் ஆரம்ப முதலே சொல்லுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு புதிதாக பரிச்சயமானவர்கள் அல்ல. ஆரம்ப காலம் முதலே பெருமானார் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பரிச்சயமானவர்கள். இந்த சமுதாயத்தை கடந்து இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிச்சயமானவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் திங்கட்கிழமை. பெருமானார் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து வெளியேறிய நாள் திங்கட்கிழமை. நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி மதீனாவிற்குள்ளால் நுழைந்ததும் திங்கட்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்த களத்தில் கலந்து கொண்டு முதல் யுத்தமான பத்ர் யுத்த களத்தில் சுமார் 313 சஹாபாக்கள் மட்டுமே ஆள்பலமும் வான்பலமும் குறைவாக இருக்கிற அந்த யுத்த களத்தில் 1000 பேர்களை எதிர்த்து நின்று சவாலாக நின்று விஜயத்தை கையில் வாங்கிய நாயகம் அந்த திங்கட்கிழமையில் தான் வெற்றி பெற்றார்கள். வனசரத்தி சூரத்துல் மாயிதா, சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹ் ரசூலை பார்த்து அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, நபியே என்னுடைய தீனை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று பெருமானார் அவர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஆயத் இறக்கப்பட்ட நாளும் திங்கட்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பிறந்த நாள் என்பதனால் தான் இந்த நாளை நான் நோன்பு நோக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமையுடைய சிறப்பை சொல்லுவார்கள். அருமையானவர்களே, ஏராளமான சிறப்புகளை சொல்லி போகலாம். இனி ஒரு மாத காலம் இருக்கிறது. பெருமானார் அவர்களை பற்றிய தகவல்களை, ஏராளமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகத்தின் மீது அளவு கடந்த நேசமுள்ள நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர் புரிவானாக. நாயகத்தை பற்றிய தகவல்களை அதிகம் படிக்கக்கூடிய ஆர்வத்தையும் ஆசையையும் அல்லாஹ் நமக்கு தருவது மட்டுமல்லாமல் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தர் புரிவானாக.